ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பா உனக்கு நல்லதை செய்வேன்னு நீ முழுசா என்னை நம்பினா, நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு. உன் வாழ்க்கையில எதை எப்போ எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்போதுதான் அதன்படி நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை உனக்காக நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில வளர்ச்சியை உண்டாக்கி உன் மனசை வலுவாக்கி நீ எதிர்பார்த்த நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பதற்காகவே நாளைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் உன் வாழ்க்கையில உண்டு பண்ண போறேன். அதனால இப்போ எதையும் யோசிக்காம நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற அந்த நிம்மதியான உணர்வோட நீ சந்தோஷமா தூங்கு. தேவையில்லாத மனச்சோர்வும் கவலைகளும் உனக்குள்ள வந்துச்சுன்னா அது உன்னை பயமுறுத்தும் அல்லவா? எதை கண்டும் பயப்படாதே. நீ இப்போ கண்மூடி நிம்மதியா தூங்கும்போது என் அருள் மெதுவாக உனக்குள்ள வந்து சேர்ந்து நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்தையும் புத்துணர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கும் என் செல்லமே. நீ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ ஜெயிக்க முடியாது, இனிமே நீ முன்னேற முடியாதுன்னு உன்னை சுற்றி இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாளைக்கு தான் உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தையே நான் தொடங்கி வைக்க போகிறேன். நீ எதை நினச்சி பயப்பட்டு பதட்டம் அடைந்தாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்பவும் நேர்மறை எண்ணத்தோட விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையை வாழ பழகு. நீ இழந்ததை தாண்டி என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்குறேன். நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு போராடிட்ட, நிறைய துன்பங்களை சகிச்சு தோல்வியை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது நான் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். நீயே ஆச்சரியப்பட்ட அதிசயிக்கத்தக்க வகையில் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரப்போகுது. உனக்கான காலத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்றி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னைக்கு கூட காலையில் ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீ வருத்தப்பட்டு புலம்பி தவித்தாய் அல்லவா? எப்போவுமே நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமா இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கோபம், ஆத்திரம், எரிச்சல், வெறுப்பு, சலிப்பு எல்லாமே வர்றதை நான் பார்க்குறேன். கவலைப்படாதே என் செல்லமே, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உனக்கு புரியாமல் இருக்கிற விஷயங்களும் உனக்கு மனக்குழப்பத்தை தரும் விஷயங்களையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் குலசாமியாக நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காத்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் எண்ணத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு எப்படியாவது முன்னேறிடணும்னு நினச்சாலும் எப்படி முன்னேறதுன்றதுக்கான பாதை தெரியாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்கதானே? உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாத இந்த நிலைமையில உன் கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி மேலே எழும்பி வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ எதையும் யோசிச்சு பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். உன் சரியான எண்ணங்களுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ தோத்துடுவன் எதிர்பார்த்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எழுந்து நிற்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு ஊன்றுகோலாக இருப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண்கள் இப்போது உன்னை பார்க்கறதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல நிலைமையில நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்காக நிறைய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நல்ல முறையில் முடிச்சு கொடுக்குறேன். உனக்கான நன்மையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் துன்பங்களும் தோல்விகளும் வந்துக்கிட்டே இருக்கேன் தானே இப்போ நீ மனசு சோர்ந்து போயிருக்க? இப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற அந்த நினப்போட அதை என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக தூங்கு. உன் துன்பங்களுக்கெல்லாம் எல்லை வந்துருச்சு. நீ செய்ய வேண்டியது இப்போது
எதையும் யோசித்து கவலைப்படுவதோ பயப்படுவதோ அல்ல, பதறுவதும் அல்ல. அமைதியாக நின்று என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நிதானமாக இரு. உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்குறேன். நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது இனி எல்லாமே சரியான நேரத்தில் சரியாகவே நடக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசு கலங்கும் போதெல்லாம் இதை யார்கிட்டையாவது சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிற, ஆனால் யார்கிட்ட நம்பி சொல்கிறது, யாராவது ஏதாவது நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்கன்ற அந்த குழப்பமும் பயமும் உன் மனசிலும் உனக்குள்ளிருந்து சில விஷயங்களை தடுக்கிறது எனக்கு புரியுது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நீ என்னிடம் வந்து நின்றாலே நீ பேச முடியாத அந்த விஷயங்களை கூட உன் மனசுலேருந்து நான் புரிஞ்சுக்குவேன். உன் கண்களின் மூலமாக உன் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு உனக்குள் மறைந்திருக்கும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சு உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ தனியாக பாரத்தை சுமக்க வேண்டாம். உன் மனசை லேசாக்கி நான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன் குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் மனசில் தாங்க முடியாத வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு என் அருளால் நான் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ என் மேலே வச்சிருந்த பக்தியையும் அன்பையும் குறைச்சிக்கல. அதற்காகவே நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் அசைக்க முடியாத பக்திக்கும் விசுவாசத்துக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்லபடியாக உன்னை வாழ வைக்க போகிறேன். சாதாரண வாழ்க்கை அல்ல, நீ சிறப்பாக செல்வ செழிப்பு மிக்க சந்தோஷ வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தானே மெல்ல மெல்ல உன்னை ஒரு அழகான சிற்பமாக சிலையாக மெதுவாக செதுக்கிக்கிட்டே இருக்கு. நீ அடைஞ்ச துன்பங்களும் துயரங்களும் வலிகளும் உன்னை ஒரு பலமான ஆளாகவே மாற்றி வச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீயும் மனசளவில் பக்குவப்பட்டு நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராயிட்டிருக்க. இந்த நேரத்தில் உன் வளர்ச்சி நின்று விடாது. இன்னும் இன்னும் உன்னை வளர வைப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எதிலும் அவசரப்பட வேணாம். மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கவும் வேண்டாம். உன் பாதையில் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நாளைக்கே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இப்போ இருக்காத. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் சூழ்நிலைகள் சரியாயிருமா என்ன? மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. நாளையிலிருந்து இனி வரப்போகும் நாட்களை அமைதியாகவும் அழகாகவும் வாழ முயற்சி செய். கூடிய சீக்கிரமே நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு முன்னேறி நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. நீ நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்களை எல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். நீ அவசரப்படாமல் நிதானமாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் முயற்சிகள் வீணாகாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன் வாழ்க்கைக்காக நீ செய்யும் செயல்களையும் நீ போடும் திட்டங்களையும் யாரிடமும் சொல்லி பிரபலப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா நல்லது நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தோட நீ நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அதை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது அத்தனையும் ஒரு சிலர் செய்வாங்க. அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்லு. கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் தேவைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் எண்ணங்களை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன். அப்பான்னு என்னை அன்போடு அழைக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது
என்னுடைய கடமைதானே. உன்னை பத்திரமாக பாதுகாத்து அரவணைத்து நீ ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா நாளைக்கு நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.